வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொப்பரை தேங்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியே இல்லாம அந்த தேங்காய் நெறைய இருந்தது. அதனால என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்ப தான், தேங்காய் சம்மந்தி பொடி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு நெனச்சிருந்தோம். அதுக்கேத்த மாரி நான் சித்தி வீட்லேருந்து வரும்போது நெறைய கருவாடு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்னாக்குன்னி கருவாடும் இருந்தது. அதனால வந்து இந்த கருவாட சேர்த்துட்டு நம்ம வந்து சம்மந்தி பொடி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு, தேங்காய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு, நம்ம தேங்காய் எண்ணெயில நல்லா பொன்னிறமா வறுத்து எடுக்கணும். அப்படியே வறுத்து எடுத்துட்டு, நம்ம மிக்ஸியில சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து தூள் பண்ணி எடுத்தோன்னா, தேங்காய் வந்து சம்மந்தி பொடி ஆயிடும். இது கூட நம்ம வந்து நல்லா கருவாட வந்து வறுத்துட்டு, அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துட்டு நம்ம தூள் பண்ணோம் அப்படின்னா, கருவாடு சம்மந்தி பொடி ஆயிடும். இந்த சென்னாக்குன்னி கருவாடு வந்து பார்த்திங்கன்னா, கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா வந்து தண்ணி போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் இது கூட சேர்த்துட்டு நல்லா தூள் பண்ணணும். எங்களுக்கு வந்து காஞ்ச மிளகால போட்டு காரம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். நீங்க வேணும்னா அப்படியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.